ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். எதை பற்றி வீடியோன்னா, என் தம்பி சின்ன வயசில் அவனுக்காக ஒரு பொருளை திருடி எங்கள் அம்மாட்ட நல்லா செமத்தே அடி வாங்கினேன். அந்த கதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, சின்ன வயசில் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. அம்மா வந்து தனியாக வீடு எடுத்திருந்தாங்க. எங்கள் 3 குழந்தைகள வச்சுட்டு சொத்து பத்து அத்தனையுமே விட்டுட்டு என் குழந்தைகள விட்டு எங்கள் அம்மா சம்பாதிச்சு குழந்தைகள காப்பாற்றிக்கிறேன்னு அங்கேயே தான் எங்கள் அப்பா முன்னாடியே தான் வீடு எடுத்து தனியாக இருந்து அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க. வீடு எடுத்துருந்து குழந்தைகள வளர்த்திட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாக்லேட்டு மூட்டை, அப்போல்லாம் சாக்லேட் கம்பெனிலேருந்து மூட்டை மூட்டையாக கொண்டாந்து வீட்டில் போடுவாங்க. சாக்லேட் சுற்றுறக்கு சாக்லேட் நடுவில் வச்சு சுற்றி சுற்றி போடணும். அந்த வேலை வந்து வீட்டில் சனி ஞாயிறு லீவ் இருக்கிறப்போ கொண்டாந்து போடுவாங்க. நாங்கள் தான் எடுத்து அதெல்லாம் சுற்றி வைப்போம். அப்புறம் இந்த அரை சாக்லேட் கால் சாக்லேட் எல்லாம் உடையிறதெல்லாம் நாங்களே வச்சுக்குவோம். அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. வேஸ்டேஜாக நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுப்போம். ஆனால் அவன் அதெல்லாம் சாப்பிட மாட்டான். ஒரு ஐஸ் வண்டி வந்தது. அந்த ஐஸ் வண்டி வந்தோடனே குழந்தைங்க எல்லாம் போய் ஐஸ் வாங்குறக்கு போய் நின்று ஐஸ் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. அப்போ இவன் என்ன பண்ணான், ஒரே அழுவாச்சு. வந்து வந்து எங்கிட்ட அழுகுறான். பாவாடையை பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறான். வா எனக்கு ஐஸ் வாங்கி கொடு, எனக்கு ஐஸ் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்புறம் எங்கள் அக்கா நானும் என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கள் அக்கா வந்து இதை பற்றியெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டா. சரி கம்முன்னு இருந்துட்டா. ஆனால் வந்து நான் வந்து அவன் அழுகிறத என்னால் பார்க்கவே முடியல. எனக்கு வந்து யாராச்சும் ஒரு சின்ன சங்கடம்னா என்ன இருந்தாலும் அதை எடுத்து என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுருவேன். அது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தான் அதை யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு என்ன ஏதோ அதை தான் நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். இன்ன வரைக்கும் அப்படித்தான். அவன் அழுகிறத பார்த்தோன்னே என்னால் பார்க்க முடியல. வீட்டுக்குள்ளே போய் கடுகு டப்பா, சீரக டப்பா, அரிசி டப்பா, என்னென்னமோ டப்பாலாம் இருக்கும் இல்லைங்களா, எல்லா டப்பாலையுமே அம்மா காசு வச்சுக்கிறாங்களான்ட்டு எல்லாம் பார்த்தேன். எங்கேயுமே காசு இல்லை. எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. எங்கேயுமே இல்லை. அப்புறம் இவன் அழுகாச்சுன்னுட்டு தேம்பி தேம்பி அப்படியே இந்த ஏம்பி ஏம்பி வரும் பாருங்க, அந்த மாதிரி அழுக ஆரம்பித்தா கீழே புரண்டு அழுகுறான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் சோப் டப்பா வந்து அம்மா அப்போ கிண்ணி வச்சுருந்தாங்க பித்தளையில். அந்த கிண்ணியில் தான் வச்சு சோப் டப்பா வச்சு எங்களை குளிக்க வைப்பாங்க. அந்த கிண்ணி இருந்துச்சு. அந்த கிண்ணி வந்து ஐஸ்கார்கிட்ட கேட்டால் இதை கொடுத்தா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த அந்த ஆள் கொண்டு வாம்மா, உனக்கு எவ்வளோ ஐஸ் வேணாலும் தரோம், நீ கொண்டு வாம்மான்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனேயே நான் என்ன நினச்சிட்டேன், இது கொடுத்தா ஐஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டே கொடுத்ததுக்கு சும்மா இவனுக்கு ஒரு 4 ஐஸு, என்கிட்ட ஒரு 4 ஐஸு, எங்கள் அக்காட்ட ஒரு 4 ஐஸு, பக்கத்தில் குழந்தைகள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வாங்கி வாங்கி இந்தா சாப்பிடுன்னு கொடுக்குறேன். அந்த ஆளு தூக்கி தூக்கி கையில் கொடுத்துட்டே இருக்கிறார் ஐஸை. ஏன்னா அப்போ தெரியாது இல்லைங்களா, பித்தளை பாத்திரத்தோட அருமை அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சின்ன வயசு தானே, தெரியாது. அப்புறம் நான் சரி வாங்கி கொடுத்துட்டேன். தம்பிக்கு ஒரு 4 மணி 5 மணி அந்த ஐஸ்காரரும் போயிட்டார். 4 மணி 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆனதுக்கப்புறம் தம்பிக்கு அந்த ஐஸ் சாப்பிட்டோன்னே நல்லா காய்ச்சல் வந்துருச்சு. நல்லா குறுகி படுத்துட்டான். எங்கள் அம்மா வேலை முடிஞ்சு வராங்க. வந்ததுக்கப்புறம் ஏன் பையன் இப்படி இருக்கிறான், என்னாச்சு, ஏன் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஓரியாட்டம் கட்டிட்டீங்களா, அடிச்சுட்டிங்களா, விளையாடிட்டிங்களா எல்லாம் எங்கள் அம்மா கேட்டுக்கிறாங்க. அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. இல்லை அவன் எங்கள் அக்கா எது இருந்தாலுமே வாங்கி சாப்பிட்டு போட்டு சொல்லிடுவான். ஆனால் எனக்கு வந்து நான் பயந்துட்டே நின்றுருக்கிறேன். நமக்கு தான் இன்றைக்கி ஈடு பூசை விழுவ போதாட்டுக்குது அப்படின்ட்டு நான் நின்றுட்டே இருக்கிறேன். அப்புறம் இல்லை மதியானம் சோனு எல்லாத்துக்கும் ஐஸ் வாங்கி கொடுத்தா, என்னை வந்து செல்லம்மா சோனான்னு தான் கூப்பிடுவாங்க. ஐஸ் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டா. சொன்னோன்னா உனக்கு ஏது ஐஸுக்கு காசு எது அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கவும் நான் எதுவும் பேச முடியல. நான் கம்முனையாக குவிஞ்சிட்டே நின்றுருந்தேன். அப்புறம் எங்கள் அக்கா போட்டு விட்டா. இந்த மாதிரி கிண்ணி இந்த சோப் டப்பா கிண்ணி இருக்குது இல்லை, அதை கொண்டு போய் ஐஸ்காரர் போட்டு ஐஸ் வாங்கி கொடுத்துட்டா, எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா சாட்டவாறு எடுத்தால் பிடிக்குதாப்பா எங்களையே, அவிகளெல்லாம் விட்டுருச்சு, என்னை தான் துரத்தி அடிக்கிறாப்புல. அப்புறம் அடி தாங்க முடியாமல் ஓடியே போயிட்டேன். இதோட தொடர்ச்சி நாளைக்கு சொல்கிறேங்க. ஏன்னா இது வந்து இன்னும் லாங்காக போகுது. இதோட தொடர்ச்சி நாளைக்கு வீடியோவில் வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீட்டை விட்டு ஓடினதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறது நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதை, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.